சார் அந்த 916 ஹால்மார்க்குங்கிறது வந்து இப்போ நகை கடைகளில் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த HUIDங்கிறது அந்த சீலுங்கிறது வந்து எல்லா நகைக்குமே வந்து இருக்காதுல்ல சார்? அது எப்படி வாங்குறது? அது இருக்கு இல்லை இருக்கு. இப்போ எல்லா நகைகளும் அந்த சீலோட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அப்படி விற்கலை, அப்படி இல்லைன்னா அந்த நகையை வந்து பரிசோதனை செய்து எடுத்துட்டு போறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ், பறிமுதல் செய்யறதுக்கு கூட ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு செயினோ வளையலோ எல்லா நகையும் எப்படி பார்க்கறது? ஒரு செயினோ ஒரு நகையோ ஒரு மோதிரமோ வாங்குறோம், 100% இருக்கும். HUIDன்னு 100% இருக்கும். அது இருக்கும். HUIDன்னு சொல்லி போட்டு HUIDன்னு இருக்காது. இந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கும், முக்கோண வடியில ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் காமிங்க எப்படி இருக்குன்னு அதை விசிபிள் உங்களால பார்க்க முடியாது. காமிக்கிறேன், அவ்வளோ சீக்கிரமா அதுல தெரியாது. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நகையில ஒரு ஆரம் நெக்லஸ் இருக்கு. இந்த ஆரம் நெக்லஸ்ல பாத்தீங்கன்னா பின்புறம், இந்த பின்புறத்துல ஒரு இடத்துல ஒரு சீல் போட்டிருப்போம். அது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் இந்த லென்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா நகை கடையிலுமே இந்த மேக்னிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. இதன் மூலியமா இப்படி பார்த்தோம்னா அதுல இருக்கிற அந்த முக்கோண சிம்பல் தெரியும், சீல் இருக்கும். அதுல தான் போட்டிருக்கும் ஒரு 6 இலக்க எண் இருக்கும். எப்படின்னா ஒரு ஆல்பா கம் நியூமெரிக்கல் அப்படி இருக்கும். ABCDலயும் கலந்திருக்கும், எண்ணுலயும் கலந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா, அது கலந்திருக்கும். அது யூனிக். ஒரு கோடு இருந்தாச்சுன்னா இன்னொரு கோட்ல அந்த நம்பர்ல வராது, ஜென்ரேட் ஆகாது. சரி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அந்த நம்பரை நீங்க BAS கேர் ஆப்னு ஒன்று இருக்கு, அதுல போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா இம்மிடியட்டா இந்த நகையை பத்தி, இந்த நகை எவ்வளோ எடை இருக்கு, இந்த நகை என்ன தரம் இருக்கு, சரி, இது எங்க தயார் பண்ணப்பட்டது அப்படின்ற எல்லா விஷயமே அதில் வந்துடும். ஏன்னா இதை தயார் பண்ணி முடிச்ச உடனேமே நாங்கள் கொண்டு போய் அந்த பரிசோதனை நிலையத்தில் கொடுக்குறோன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அங்க கொடுத்த உடனேமே அவங்க தான் அந்த யூனிக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இதுல அவங்க அந்த நம்பரை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விற்பனைக்கு வருது. அதனால 100% எல்லா கடைகளிலும் ஹால்மார்க் கடைசி ஒரு கேள்வி சார். ஆமா, கண்டிப்பா வாங்கணும். ஓகே சார். கடைசி மூணாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் நான் சொல்ல வரேன். இந்த கடைசி கேள்வி எதை பார்த்து வாங்கணும் நீங்க? சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கடைசி ஒரு கேள்வி, அதாவது அதோட மக்கள் எதை பார்த்து வாங்கணும்னு சேர்த்து சொல்லிருங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் ஒரு சவரன் எட்டிடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது சாத்தியமா சார்? ஒரு 1-2 ஆண்டுகள்லயோ இல்லை 5 ஆண்டுகள்லயோ சாத்தியமா? அதையும் நீங்க எப்படி நகை வாங்கணும் அதையும் சொல்லிருங்க சார். அதுல அதான் சார், இப்போ கண்டிப்பா, அதாவது நகையை வாங்குறப்போ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வாங்குறீங்க அப்படின்னு சொல்றப்போ அடித்தட்டு மக்கள், சாமானிய மக்கள் வாங்குறப்போ பிளைன் ஜுவல்லரியா வாங்கணுங்க. முதல்ல கல் வச்ச நகைகள் வாங்கக்கூடாது. ஆன்டிக் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு அதுல போய் போடக்கூடாது. பிளைன் நகை வாங்கிட்டா அவங்களுக்கு வாங்கக்கூடிய அதற்கு உண்டான தயாரிப்பு செலவு கொஞ்சம் கம்மி. ஆன்டிக் ஐட்டம்லாம் வாங்கினோம்னா அதுல ஜாஸ்தி செலவாகும். அதனால இந்த மாதிரி வாங்குறது ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நடுத்தர வர்க்க மக்களும் அது மாதிரி பார்த்து வாங்கணும். மேல்தட்டு மக்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்க அந்த மாதிரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு வாங்குறவங்க பரவாயில்ல. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ கோல்டோட ரேட்டு 59,600 இருக்கிற ரேட்டு இப்போ இந்த மார்ச் 31க்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று 8,000 ரூபாயை தொடும் அப்படின்றது ஒரு கணிப்பு இருக்கு. 8,000 ரூபா அப்படின்னா 64,000 ரூபா ஒரு சவரன் வந்துடும். இந்த வருட கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா கிராம் ஒன்று 10,000 ரூபாய்க்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய்ன்றது தொடர்றது வெகு விரைவில் கிடையாது. அதாவது 1-2 வருடங்கள்லேயே ஒரு சவரன் ஒன்று 1 லட்சம் ரூபாயை வந்து அடையும். இதுல இருந்து மக்கள் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தாங்க இதுக்கு. சிறு சேமிப்பு மட்டும்தான் முக்கியமான விஷயம். ஸோ தன்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கை எடுத்து மற்ற துறைகளில் போடுறதை காட்டிலும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது. இந்த துறையில் ஒரு 35-40 வருடங்களாக இருக்கிறதுனால நான் பல சோதனைகளும் பண்ணியிருக்கனால சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ, 1/2 கிராம் வாங்க முடியுமோ 1/2 கிராம், 1 கிராம் இல்லை 2 கிராம் எவ்வளோ பண்ணி அது தங்க நகை சேமிப்பு திட்டம்னு இருக்குது, அந்த மாதிரி போடலாம். இல்லை காயினாக வாங்கலாம், மாதம் மாதம் 1 கிராம் காயின் வாங்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ETF
எலக்ட்ரானிக் ட்ரேட் ஃபண்ட் அந்த மாதிரி அதில் அந்த ஃபார்மேட்டில் ஓகே எலக்ட்ரானிக் ட்ரேட் ஃபார்மேட்டில் அந்த மாதிரி வாங்கலாம். கோல்டு சவரன் பாண்டு எப்போல்லாம் அரசாங்கம் விட்டாங்களோ, ஆனால் அது வந்து அரசாங்கம் எப்போ விடுறாங்களோ அப்போ தான் நம்ம அதை வாங்க முடியும். சரி. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இதில் எல்லாம் நீங்கள் Invest மக்கள் பயன்படுத்தி தங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா அதுல இருந்து நாம தப்பிக்க முடியும் விலை ஏற்றத்துலேருந்து. நன்றி சார்.